2024 கடைசியில இருக்கும். ஸோ இந்த வருடம் முழுவதும் தமிழ் சினிமால எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படங்கள்ல எந்தெந்த படங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது, எந்த படங்கள் மண்ண கவுச்சு, இதுல வந்து யாருடைய படங்கள் பெரிய அளவுல வசூல குவிச்சுது அப்படிங்கிற விவரத்தெல்லாம் பார்க்க போறோம். அதை விட இந்த வருடத்துல எத்தனை நடிகர் நடிகைகளுக்கு திருமணம் நடந்தது, எத்தனை நடிகர் நடிகைகள் விவாகரத்து பெற்றனர், எத்தனை நடிகர்களுக்கு குழந்தை பிறந்தது, அப்படிங்கிற ஒரு அடுத்தடுத்த தகவல்கள்லாம் வரிசையா பார்க்க போறோம். ஸோ முதல்ல இந்த வருஷத்தினுடைய படங்களை பத்தி ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் வாங்க. இந்த 2024 வருஷம் 200க்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அந்த படங்கள்ல மாதந்தோறும் எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை பார்த்துடுவோம். முதல்ல ஜனவரி மாதம் 16 படங்களும், பிப்ரவரி மாதம் ஒரு 21 படங்களும் ரிலீஸ் ஆயிருக்கு. மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 25 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏப்ரல் மாதம் 20 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. மே மாதம் 22 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த முதல் 4 மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பெரிய தேக்க நிலை, எந்த படமுமே வெற்றி அடையல, பெரிய டல்லு தான். அந்த ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் வந்து ஒரு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்தது, அது தவிர எந்த படமே ரிலீஸ் ஆகலை. மே மாதம் 3ஆம் தேதி அரண்மனை 4 அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தது. 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலை குவிச்ச படமாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வசூல் படங்களாக வர தொடங்குச்சு. அடுத்து வந்து ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா 10 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஜூலையில் 13 படங்களும், ஆகஸ்ட் மாதம் 27 படங்களும், செப்டம்பர் மாதம் 14 படங்களும், அக்டோபர் மாதம் 26 படங்களும் ரிலீஸ் ஆச்சு. நவம்பர் மாதம் 13 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இப்போ டிசம்பர் மாதம், அதாவது வரும் 27ஆம் தேதி ஒரு 5-6 படம் ரிலீஸ் ஆகுது. அதையும் சேர்த்து 18 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 18 படங்களையும் சேர்த்தா மொத்தம் இந்த 2024 வருஷத்தில் 226 படங்கள் ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் ஆகிருக்கு. நான் சொன்னது வந்து அக்யூரேட்டாக மந்த் வைஸ் இருக்கிற ரிப்போர்ட்டு. இந்த 226 படங்களில் வந்து சொல்லிக்கொள்ளும்படியாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் பெரிய நடிகர்கள் நடித்து வசூலை குவிச்சதுன்னா ஒரு 7 படங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கொஞ்சோண்டு பட்ஜெட்டில், அதாவது ஒரு 1 கோடி 2 கோடிக்குள்ளே உருவாகி ஒரு 30-40 கோடி கரெக்டாக கொடுத்துன்னு ஒரு 3 படம், அது மாதிரி ஒரு சாதனை பண்ண படங்கள்னு சொல்லலாம். ஸோ இந்த 10 படத்தை தாண்டி ஒரு 10லேருந்து 15 படம் வந்து ப்ரொடியூசருக்கு போட்ட காசை எடுத்து கொடுத்துருச்சு. ஒரு ஆவரேஜ் படமாக வந்துட்டு போச்சு. அதை தவிர ஒரு 200 படமுமே டோட்டலாக அவுட்டு. போட்ட காசு எடுக்க முடியல. அப்படி தான் ப்ரொடியூசருக்கு கையை கடித்த படம், நட்டத்தை ஏற்படுத்தின படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து 100%ல் வந்து 20% தான் ஹிட்டு, மிச்சம் 80% எல்லாம் ஃப்ளாப் தான். அந்த மாதிரியான ஒரு ஆண்டாக தான் இந்த 2024 அமைஞ்சுது. ஸோ அந்த 7 படங்கள் வசூலை குவிச்ச படங்கள், டாப் படங்கள் அப்படிங்கிற டேட்டாவை பார்த்துடலாம். இந்த 2024 வசூல் வைஸ் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பார்த்தா விஜய் நடித்த கோட் படம். ஸோ வெங்கட் பிரபு டைரக்ஷனில் ஏஜிஎஸ் தயாரிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாயில் உருவான படம் 480 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்தது. இதில் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி, ஏஐ மூலிமா அப்பா பையன் அப்படிங்கிற 2 விஜய காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. இந்த படம் தான் இந்த வருஷத்துலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன். அதற்கு அடுத்தது ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தா வேட்டையன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம். தாசே ஞானவேல் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் வந்து ரஜினிக்கு ஒரு மாதிரியான ஒரு ஷட்டில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொன்னாலும் என்கவுண்டர் ஆஃபீஸர் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் வந்து 260 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்தது. அதுவும் வந்து லைக்கா தயாரிச்சிருந்தாங்க. ஸோ லைக்காவுக்கு நட்டத்தை ஏற்படுத்தாமல் ஓரளவுக்கு லாபகரமான படமாக இது அமைஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அமரன் படம். ஸோ கமலஹாசன் தயாரிச்சிருந்தார் படத்தை. படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருந்தார். சாய் பல்லவி ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ணியிருந்தார். ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் பண்ணியிருந்தார். இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் படம் சூப்பராக ஓடிட்டுருக்கு. இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் படங்களே பண்ணாத மிகப்பெரிய வசூல் சாதனை. 300 கோடியை தாண்டி படம் சூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக இன்னமும் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. பொதுவாகவே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பொங்கலுக்கு ஓடினா அது 100 நாள் கம்ப்ளீட் ஆகாது. அதனால யோசிச்சு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பொங்கலுக்கு சில படம் வந்தால் கூட இந்த படத்தை ஒரு காட்சி மட்டும் ஓட்டி 100 நாள் படம் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஒட்டி ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க. அந்த கலாச்சாரம் மாறினாலும் இந்த படம் கிட்டத்தட்ட இப்போ டிசம்பர் எண்டு வரைக்கும் ரொம்ப சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. பொங்கல் வரைக்கும் ஓடும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, தேட்டர்ஸ் ஓனர்ஸும் சொல்லியிருக்காங்க. அதனால் மிகப்பெரிய வசூலை குவிச்சிட்டு இருக்க படம் அப்படின்னா அது அமரன் தான். ஸோ சிவகார்த்திகேயன் கரியரில் ஒரு மணிமகுடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படமாக அமைஞ்சுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராயன் படம். ஸோ ராயன் படம் வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. தனுஷ் ஹீரோ ஆக்ட் பண்ணி அவரே டைரக்ட் பண்ணியிருந்தார். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருந்தார். ஜூன் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆல்பம் ஹிட் பாட்டு எல்லாமே. படம் ரிலீஸ் ஆகி 100 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு 120 கோடி ரூபா வரைக்கும் இந்த படம் கலெக்ட் பண்ணி கொடுத்தது. ஒரு மிகப்பெரிய ஹிட் இந்த படம். அதனைத் தொடர்ந்து அரண்மனை
ஸோ அரண்மனை தான் இந்த ஆண்டினுடைய கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸை ஓப்பன் பண்ண படம் அப்படின்னு சொல்லலாம். மே மாதம் ரிலீஸ் ஆகி 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண படம். அரௌண்டு ஒரு 110 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்தது. ஒரு 30 கோடியில் தான் அந்த படம் உருவாச்சு. மிகப்பெரிய ஹிட்டு. சுந்தர் சி டைரக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. தமன்னா, ராஷி கண்ணா நடிச்சிருந்தாங்க. குஷ்பு, சிம்ரன் ஒரு கேமியோவில் ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஸோ பாட்டு ஹிட்டு, படம் சூப்பர் வைப்ஸை கொடுத்தது. மிகப்பெரிய வசூலை குவிச்ச படம் அரண்மனை 4 இந்த வருஷத்தினுடைய. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா. மகாராஜா வந்து நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி ஹீரோ ஆக்ட் பண்ணியிருந்தாரு. விஜய் சேதுபதி கரியரில் தி பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் அமைஞ்சுது. இதில் வந்து அனுராக் காஷ்யப் வந்து பாலிவுட் ஆக்டர் ஒரு வில்லனாக பண்ணியிருப்பார். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அவர். அதை தாண்டி வந்து ஒவ்வொருத்தருமே படத்தில் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அபிராமி ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் வந்து 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுத்த படம். கிட்டத்தட்ட 125 கோடி ரூபா வசூலை குவிச்சுது. நார்த் பக்கம் ரிலீஸ் ஆகி அங்கேயும் சக்ஸஸாக ஓடிட்டு இருக்கு படம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படம் இந்த வருஷத்தில் அப்படின்னா மகாராஜா படத்தை சொல்லலாம். இந்த படத்தை வந்து பேஷன் ஸ்டுடியோஸ் சார்பில் சுதன் தயாரிச்சிருந்தாரு. ஸோ அவருக்கும் பெரிய லாபகரமான படமாக இது அமைஞ்சுது. அப்புறம் தங்கலான். தங்கலான் வந்து விக்ரம் கெரியர்லேயே ரொம்ப உடலை வருத்தி ஒரு அற்புதமான ஆக்டிங் ஸ்கில்லோட வந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நடிப்புக்கு தீனி போட்ட படம் தங்கலான். ரஞ்சித் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸ்டுடியோ கிரீன் சார்பில் ஞானவேல் தயாரிச்சிருந்தார் படத்தை. ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இதில் ஹீரோயினா வந்து மாளவிகா மோகனன் நடிச்சிருந்தாங்க. பெரிய ஹிட் இந்த படமும். ஸோ விக்ரமுக்கு வந்து ஒரு தேசிய விருது கிடைக்கும் அந்த அளவுக்கு தகுதியான படம்ங்கிற ஒரு பேரெல்லாம் விமர்சனங்களாக பெற்றுக் கொடுத்த படம். இந்த படமும் 100 கோடியை தாண்டின படமாக இருக்குது. ஒரு 105 110 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்து ப்ரொடியூசருக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு லாபகரமான படமாக அமைஞ்சுது. அடுத்து வந்து பார்த்தா டிமாட்டி காலனி 2. இந்த படம் வந்து ஏற்கனவே டிமாட்டி 1 வந்து மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அதனுடைய சீக்வலாக வந்த படம். அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அருள்நிதி எதுலேயும் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஹீரோயினா வந்து பிரியா பவானி சங்கர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து பாபி பாலச்சந்தர் தயாரிச்சிருந்தார். அவர் ஒரு என்ஆர்ஐ. ஸோ மிகப்பெரிய ஹிட் இந்த படம். ஒரு 35 40 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்த படமாக இது இந்த வருஷம் அமைஞ்சுது. ஸோ இந்த 7 படங்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு பட்ஜெட்டில் உருவாகி மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்த படமாக நமக்கு இந்த 2024 கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் உருவாகி பெரிய லாபத்தை கொடுத்த படமாக ஒரு 3 படத்தை சொல்லலாம். அதை வந்து ப்ளூ ஸ்டார். ஸோ ரஞ்சித்தினோட உதவியாளர் டைரக்ட் பண்ண படம். இதில் வந்து அசோக் செல்வன், அப்புறம் வந்து சாந்தனு, கீர்த்தி பாண்டியன் நடிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான கான்செப்டில் படம் வந்தது. இது ஒரு 1.5 கோடி ரூபாயில் உருவான படம். கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டை கொடுத்தது. ஒரு சூப்பர் ஹிட் இந்த படம். அடுத்து பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து. லப்பர் பந்து வந்து தமிழரசன் பச்சமுத்து அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் டைரக்ட் பண்ண படம். இதில் வந்து லீடா ஹரிஷ் கல்யாண், தினேஷ் நடிச்சிருந்தாங்க. ஸ்வாதிகா வந்து ஹீரோயினா ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இதுவும் சூப்பர் ஹிட் படம். அதுவும் ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டை வச்சு மையமாக 2 ஊருக்கு நடுவில் ஒரு போட்டியாக வந்த படம். இதில் விஜயகாந்துக்கு உண்மையிலே வந்து ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை டேரக்டர் பண்ணியிருப்பார். இன்றைக்கி அந்த பொட்டு வச்ச தங்க கூடம் பாட்டெல்லாம் அவ்வளவு ஹிட்டு. இன்ஸ்டாவில் எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு தான் இருக்கும். அந்த படம் வந்து ஒரு 3.5 கோடி ரூபா எடுக்கப்பட்டு 40 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்த படம். அவ்வளவு சூப்பர் ஹிட் இந்த படம். இந்த படத்தை வந்து லக்ஷ்மண் பிரின்ஸ் பிக்சர்ஸ் சார்பில் லக்ஷ்மண் தயாரிச்சிருந்தார். அவருக்கும் வந்து 3 மடங்கு லாபத்தை சம்பாதிச்ச கொடுத்த படமாக இது அமைஞ்சுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாழை. மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ண படம் இது. அவரே வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தார் படத்தை. இந்த படம் வந்து ஒரு 3.5 கோடி ரூபாயில் உருவாயிருந்தது. 45 கோடி ரூபா ப்ராஃபிட்டு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் இந்த படம். மாரி செல்வராஜ் சிறு வயதில் நடந்த விஷயத்தை ஒரு பயோபிக் மாதிரி கொடுத்துருந்தாரு. அவ்வளவு ஹிட்டு படம். ஸோ பாராட்டு மழை. விமர்சன ரீதியாகவும் பெரிய பாராட்டு கிடச்சிது இந்த படத்துக்கு. இந்த படத்து வந்து இந்த வருடத்தினுடைய ஒரு சின்ன பட்ஜெட்டில் உருவாகி பெரிய லாபம் சம்பாதித்த படமாக சொல்லப்படுற முக்கியமான படமாக வாழை அமைஞ்சுது. ஸோ இந்த 10 படங்களை தவிர்த்துட்டு ஒரு 15 16 படங்கள் இந்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆகி தயாரிப்பாளர் கையை கடிக்காமல் ஓரளவுக்கு நஷ்டம் அடையாமல் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி 200 படங்களுமே வீழ்ந்த படங்களாக தான் அமைஞ்சுது. கிட்டத்தட்ட அந்த படத்தை தயாரித்த அத்தனை ப்ரொடியூசருக்கும் நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். பல பேர் காண போயிட்டாங்க. பல பேர் வந்து மீண்டும் கடனுடன் வாங்கி அடுத்த படத்தை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த விட்ட பணத்தை எடுத்துணுங்கிற எண்ணத்தோட. ஸோ இது வந்து 2024 நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாடம். இப்போ வர வந்து சினிமாங்கிறது ரொம்ப அப்கிரேடாக இருக்குது. அதுவும் சோஷியல் மீடியாவோட வருகைக்கு அப்புறம், ஓடிடி வருகைக்கு அப்புறம் ரசிகர்கள் ரொம்பவே அப்கிரேடாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட இனிமேல் பழைய அரைச்சமாகவே அரைக்க முடியாது. பழைய கொரியன் படத்தையும் ரஷ்ய படத்தையும் திருடி இங்கே எடுக்க முடியாது. ரொம்ப
ரொம்ப அவேர்னஸோட இருக்காங்க. ஜனங்களுக்கு புரியாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா எல்லா படங்களையுமே அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துடுறாங்க. அவங்க டிகோட் பண்ணி பார்த்து நமக்கு பல விஷயத்த கத்துக் குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ரசிகர்கள் ரொம்ப அவேர்னஸோட இருக்காங்க. ஸோ அதனால 2025 வருஷத்துலயாவது தமிழ் இயக்குனர்கள், இங்க இருக்கிற கதாசிரியர்கள் நல்ல கதைகளாகவும், நல்ல படங்களாகவும் டைரக்ட் பண்ணி ரசிகர்களுக்கு தீனி போடணும் அப்படிங்கிறது சினிமா ரசிகர்களோட கருத்தா இருக்கு. இந்த 2024 இவ்வளவுதான் படங்களுடைய லிஸ்ட். 2025லயாவது படங்களோட வருகை எப்படி இருக்க போகுது, எப்படி வெற்றி பெற போறது, எந்த படம் விழ போறது, எந்த படம் வாழ போறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொரு எபிசோடா இந்த வீக் பார்க்க போறோம். நன்றி.